الحمد لله كفى الصلاة والسلام على نبينا المصطفى وعلى آله وصحبه نجوم الهدى قادة التقى أما بعد فقد قال الله عز وجل في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تدع من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجبل الآلف إن قيل إن قال وإن أنيخ على صخرة استناخ أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமான இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வுலகிற்கோர் அருள்கொடையாக வந்திருந்தேன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா சர்தாரே தோ ஆலம் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவினுடைய கடமை என விளங்கி அதனை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாமி பள்ளி வாயிலில் நவேத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களின் அன்பு சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை பயந்து அஞ்சி அவருடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்தும் அவருடைய விலக்கல்களை விட்டு முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். தப்புதான். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்திற்கு நம்மை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்நாளுடைய அந்த காலத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70 வ கலீலுன் மா யதஜாவஸு. என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்நாளுடைய காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதனை தாண்டியவர்கள் ரொம்ப குறைவு என்று சொன்னார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் 60-70 அடையக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா சிறு சிறு வயதுகளிலே மௌத்து ஜனாசாக்கள். ஒருவர் ஒரு கணிப்பீட்டை சொன்னார். கிட்டத்தட்ட சென்ற வருடத்துக்குள் சுமார் 40 உலமாக்கள் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள். இது ஒரு உலமாக்களுடைய ஒரு கணிப்பீட்டை சொன்னார். இது இல்லாமல் உலகளாவிய ரீதியிலே நாடளாவிய ரீதியிலே இளம் வயதுடைய மரணங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே 60-70 அடைவது நமக்கு சந்தேகம். இந்த குறுகிய கால வாழ்க்கையை வைத்து பிரம்மாண்டமான முடிவே இல்லாத முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆகிராவை தயாரிப்பதற்காக வேண்டி ஒருபுறம் அமல்களில் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும், மறுபுறம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் சீராக வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த தன்மைகளில் மிக உயர்ந்த ஒரு தன்மை, உயர்ந்த ஒரு பண்புதான் நேர்மை என்று சொல்லக்கூடியது. அதுல் என்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். அவன் யாருக்கும் எந்த ஒரு அநியாயம் செய்வது கிடையாது. உலகத்திலே
சிலரை பார்த்தால் அவர்கள் நல்ல பட்ட பதவியுடன் இருப்பார்கள், சிலர் ஆட்சி அந்தஸ்துடன் இருப்பார்கள், பண வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள். இன்னும் சிலரை எடுத்தால் பரந்த ஏழைகளாக இருப்பார்கள், படிப்பறிவற்றவர்களாக இருப்பார்கள். இங்கே அல்லாஹ் அவனுக்கு நீதி செலுத்தி விட்டு இவனுக்கு அநியாயம் செய்திருக்கிறான் என்பது கருத்தா? இல்லை கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், இவருடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அல்லாஹ் நலவு செய்திருக்கிறான். அவனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் அவனுக்கும் நலவு செய்திருக்கிறான். எனவே உலகத்திலே சிலர் நல்ல சுகதைகளாக இருப்பார்கள், சிலர் சுகையினமானவர்களாக இருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோயை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே, இந்த இரு சாராருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நீதமானவர். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமாக நடந்து கொள்ளும்படி ஏறிக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய அடியார்களுக்கு அவன் எப்படி நீதமானவனோ, அவன் எப்படி நேர்மையானவனோ, இதே மாதிரி என்னுடைய அடியார்களே நீங்கள் நேர்மையாக நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஏறிக்கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது வைதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல், மக்களுக்கு மத்தியிலே, உங்களுக்கு மத்தியிலே, அல்லது உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு மத்தியிலே, உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிரச்சனைகள் உண்டாக இருக்கின்றது, ஏதாவது சிக்கல் உண்டாக இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்கின்ற பொழுது பக்கசார்பற்ற நிலையில் நீதமாக நேர்மையாக அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அன்புடைய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உலகை விட்டு செல்லுகின்ற பொழுது அவன் பெரியோரு ஹாஜி, பெரியோரு தனவந்தன், பெரியோரு கொடையாளி, பெரியோரு ஆலிம், பெரியோரு ஆபித் என்று இந்த பட்டங்கள் எடுப்பதை விட சிலர் ஜனாசாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஒரு நேர்மையான மனிதனப்பா இவர் என்றால் அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அவர் தன்னுடைய ஆகிராவை சீராக்கி விட்டார். பலர் சொல்லுகின்றார் நேர்மையானவர், நீதமானவர், நீதம் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறார் சொல்லுகின்றார்கள் என்றால் இவர் தன்னுடைய ஆகிராவை சீராக்கி கொண்டவராக விட்டார். சகோதரர்களே, இது லேசாக வரமாட்டார். நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்மளுடைய மாற்று மத, நம்மளுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், இவைகளை வைத்துதான் ஒருவர் நேர்மையானவர் நீதமானவர் என்பது முடிவு செய்யப்படுகின்றது. புகாரி ஷரீஃபிலே அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், இன்னொரு சகோதரிடத்திலே ஒரு கடன் கேட்கின்றார். 1000 தீனார் கடன் கொடுங்கள், குறிப்பிட்ட ஒரு தவணையை குறித்து சொல்லுகின்றார். இந்த தவணைக்குள் இந்த கடனை நான் உங்களுக்கு திரும்பவும் ஒப்படைத்து விடுவேன். அவர் கேட்கிறாரு, 1000 தீனார் கொடுக்க போகின்றார். யாரு ஷாஹித் என்று கேட்கிறார், யாரை சாட்சியா வைக்கிறீங்க? சொல்றாரு, கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் சாட்சியாக வைக்கிறேன். அந்த மனிதன் ஒரு நேர்மையான மனிதன். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி, பரவாயில்ல, ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களுடைய கடனை நீங்கள் அடைக்காவிட்டால் யார் இந்த கடனுக்கு பொறுப்பு என்று கேட்கின்றார். திரும்பவும் சொல்லுகின்றார், கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பொறுப்பானவர். கண்ணியமான அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அவரும் நம்பிக்கையானவர், இவர் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார். 1000 தீனார்களை கொடுத்து விட்டார். அவர் அந்த 1000 தீனார்களை எடுத்துக்கொண்டு கடலை தாண்டி ஒரு பயணம் சென்று விட்டார். கடன் ஒப்படைக்க வேண்டிய குறிப்பிட்ட அந்த நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்துக்குள் அந்த கடனை ஒப்படைக்க வேண்டும். 1000 தீனார்களை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு வருகின்றார். இந்த பக்கத்திலிருந்து அங்கு செல்வதற்குண்டான வாகன வசதிகள் எதுவும் கிடையாது. கப்பலும் கிடையாது, தோணியும் கிடையாது, போர்டும் கிடையாது, ஒன்றுமில்லை. ஆனால் நேரம் நெருங்கிவிட்டது, ஒப்படைக்க வேண்டிய திகதி நெருங்கிவிட்டது. இவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு பலவையை எடுத்து அந்த பலவையை தோண்டி
அதற்குள் 1000 தீனார்களை வைக்கின்றார். மூடிவிட்டு அதிலே ஒரு கடிதம் எழுதுகின்றார். நான் இன்னால் உங்களிடத்தில் எடுத்த இந்த 1000 தீனார்களை ஒப்படைக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. உங்களிடத்தில் வர முடியாத ஒரு சிக்கட்டான நிலையிலே நான் இருக்கிறேன். எதனை நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதி அதனை நடையாளவாறு சுற்றி வைத்து அனுப்பிவிடுகின்றார். கடனை போட்டு விடுகின்றார். போட்டுவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் குறிப்பிடுகின்றான், யா அல்லாஹ், இன்னாரிடத்தில் நான் கடன் வாங்க சென்றேன். சாட்சியாக கேட்டார். நீதான் சாட்சி என்றேன். அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். யாருக்கு பொறுப்புன்னு கேட்டார். நீதான் பொறுப்பு என்றேன். அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். உன்னை முன்வைத்து நான் இந்த கடனை வாங்கினேன். அவரிடத்தில் இதனை ஒப்படைத்து விடு என்று சொல்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் ஏதோ சும்மா சல்லிய காசை கொடுத்து விட்டு இருக்கவில்லை. அவரும் ஏதோ ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர். குறிப்பிட்ட நாளில் இவர் பணம் தருவதாக கூறியதை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வந்து பார்க்கிறாரு, எந்த ஒரு தோணியோ கப்பலோ எதுவும் வரவில்லை. ஆனால் குறிப்பிட்ட நாள் அந்த தினத்திலே ஒப்படைப்பதாக ஒரு பலவை மிதந்து கொண்டு வருகின்றது. அந்த பலவையாவது எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று அதனை எடுக்கின்றார். அதனை உடைத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அது அவருக்குரியதுதான். 1000 தீனார்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. கடிதம் வைக்கப்பட்டிருக்கின்றது. சில நாட்களுக்கு பின்னால் அனுப்பியவர் இன்னும் 1000 தீனார்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார். இது போய் சேர்ந்து விட்டதா இல்லையா என்று பார்ப்பதற்காக வேண்டி அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரிடத்தில் சென்றவுடன் அவர் சொன்னார், நீங்கள் அனுப்பிய 1000 தீனார் கிடைத்து விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு நேரு வழிகாட்டத்தில் திரும்பி சென்று விடுகிறேன்னு சொன்னார். கண்ணியமானவர்களே, இதுதான் நேர்மை, நீளமாக நடந்து கொண்டது. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேர்மை நீதி இருக்கின்றதா? முதலாவது, ஒருவருக்கு நாம் கடன் கொடுக்கின்றோம். இன்று பலரால் குழப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? நம்பி கொடுத்தேன், அவரை நம்பி கொடுத்தேன், இவரை நம்பி கொடுத்தேன். கண்ணியமான சகோதரர்களே, கொடுத்தவருக்கும் தொழுகை கிடையாது, கொடுக்கப்பட்டவருக்கும் தொழுகை கிடையாது. இதற்குள் அவனுக்கு எங்க நேர்மை இருக்க போகின்றது? அவனுக்கு எங்க நீளமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்க போகின்றது? செக்க கொடுக்கிறோம், இந்த டேட்ல பயப்படாம போடுங்க ஹாஜியா. 2 நாள்ல பார்த்தா செக் பம்ப் ஆகிட்டு ட்ரை பண்ணினேன், பேங்க் மூடிச்சு, கொஞ்சம் போறது நிலையாகிட்டு. சகோதரர்களே, காரணங்கள் கூறி நேர்மைக்கு புறம்பான முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடன் எப்படி கொடுக்க வேண்டும், கடன் எப்படி எடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். எங்கேயாவது கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் என்று அதனை ஆட்டை எடுக்கக்கூடியவர்கள் தான் நம்ம இருக்கிறோம். நீளமாக நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்மில் ரொம்ப குறைவாக இருக்கிறார். அவர் நேர்மையாக நடந்து கொண்டார். அதே புகாரி ஷரீஃபிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கின்றார், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு காணியை விற்றார். எல்லோரும் அறிந்த சம்பவம் தான் இது. இதில் என்ன படிப்பினை இருக்கின்றது? ஒருவர் இன்னொரு சகோதரருக்கு ஒரு காணியை விற்றார். காணியை வாங்கியவர் அந்த காணியை தோண்டுகின்றார். அதற்குள்ளே வித்தியாசமான ஒரு சத்தம் வருகின்றது. தோண்டி பார்க்கிறாரு, ஒரு முட்டி புதையல் கிடைச்சது. சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு கிடைச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இரக்கம் என்னோட இந்த புதையலுக்காக வேண்டிதான் இந்த காணியை வாங்க வச்சிருக்கிறான். எவ்வளவு தேவைகள் இருக்குது, அல்லாஹ் எவ்வளவு நன்றி செலுத்தணும். கண்ணியமானவர்களே, வாங்கியவர் நீதமானவர். அவர் விற்றவரிடத்தில் போய் சொன்னார், உங்களிடத்துல நான் காணியை மாத்திரம் தான் வாங்கினேன், இந்த புதையலை வாங்கல. அவரும் என்ன செஞ்சிருக்கணும்? சரிதான், நீங்க புதையலை தாங்க, காணி எடுத்துக்கோங்க. எங்க நிலைப்பாடு தான் சகோதரர்கள். நேர்மை நம்மிடத்தில் கிடையாது, நீதம் நம்மிடத்தில் கிடையாது. சொன்னார் அவரு, இல்ல இல்ல, நான் காணியோட சேர்த்து எதெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் டோட்டலாக தான் ஒன்றித்தது. 2 பேருக்கு மத்தியில குழப்பம், வழக்கு தொடுக்கப்படுகின்றது. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீதிபதியாக இருக்கிறார்கள். அங்கு சென்றதன் பின்னாலும் 2 பேரும் பெரிய சண்டை. என்ன சண்டை? இவர் வாழ என்றாரு, அவரும் சொன்னாரு எனக்கு வாழ ரொம்பதான். இவர் கேட்கிறாங்க, உங்களுக்கு பிள்ளை இருக்கிறான்,
ஒருத்தர் சொல்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது, 2 பேரும் திருமணம் செஞ்சு வைங்க, அந்த புதையல் அந்த 2 பேருக்கும் கொடுங்க. கண்ணியமான சகோதரர்களே, இது எங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் அவர்கள் எப்படி நீளமாக நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல வெற்றிகள், நிம்மதி, சந்தோஷங்கள், உலகத்தினுடைய வாழ்க்கை லேசாக இருந்தவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை கூறிதான் அருமை சஹாபாக்களை பக்குவப்படுத்துகின்றார்கள். சஹாபாக்களுடைய நிலைமைகள் எப்படி மாறிவிடுகின்றது என்றால், எந்த நிலையிலும் அடுத்தவர்களுடைய ஹக்கை பேணி நடக்கக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய ஹக்குக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக, எந்த ஒரு நிலையிலும் நேர்மையான விதத்திலே நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம்னா தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதனிடத்திலே, அந்த மனிதர் ஒரு குதிரையை விற்று கொண்டிருக்கிறார், விலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த குதிரையினுடைய விலை 300 தீனார்கள் சொல்கின்றார். 300 தீனார்கள். நல்ல வாட்ட சாட்டமான திடகாத்திரமான ஒரு குதிரை. ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் வியாபாரி, இந்த பொருளுடைய விலையை நன்கறிந்தவர், இந்த பொருளுக்கு இதைவிட அதிகமான விலைக்கு விற்கலாம் என்பதை தெரிந்திருந்தவர். சகோதரர்களே, அந்த விற்றவருக்கு அநியாயம் நினைக்கவில்லை, நீளமாக நடந்தார்கள். சொன்னார்கள், இதுக்கு நான் 400 தரவா, சரி பரவாயில்ல, 500 தரவா பரவாயில்ல, 600, 700, 800 தீனார்களுக்கு அங்கே விலை பேசி முடிக்கப்படுகின்றது. அவர் சொல்றாரு, நான் 300 தான் விற்க வந்தேன், நீங்க 800 தாருன்றீங்க, உங்களோட விருப்பம், உங்களோட இஷ்டம். 800 தீனார் கொடுத்து அந்த குதிரையை வாங்குகின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அடிமை கேட்கிறாரு, இமாம் அவர்கள், எஜமானரே, அவன் 300 ரூபாய்க்குத்தான், 300 தீனாருக்குத்தான் அந்த குதிரையை விற்பதாக சொன்னான், நீங்க 800 கொடுத்து வாங்குறீங்களே. இவர் சொல்றார், ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய பாசறையில் வளர்ந்தவர்கள், நீதம் நேர்மையை படித்தவர்கள், சொன்னார்கள், இல்ல, அந்த குதிரையுடைய விலை அவருக்கு சரியாக தெரியாது, அதனாலதான் அவர் 300 தீனாருக்கு அதனை விற்க வருகின்றார். இது 800 தீனாருக்கு பொறுமதியானது, அதனால் தான் அதனை நான் கொடுத்து வாங்கினேன் என்று எழுதப்படுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய நிலைமைகள் என்ன? வியாபாரிகள் நம்ம இருக்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் நம்ம இருக்கிறோம். 300 அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் செஞ்ச பெரிய ஒரு உதவி. ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியா, அவருக்கு விஷயம் விளக்கம் இல்லை, அவர் வித்துட்டாரு. சகோதரர்களே, அந்த வியாபாரம் கூடுமா கூடாதா, அது 2வது. நீளம் நம்மிடத்தில் இருக்கின்றதா, நேர்மை நம்மிடத்தில் இருக்கின்றதா, அடுத்தவனுக்கு ஒரு அநியாயம் செய்து விட்டேன் என்ற அந்த குற்ற உணர்வாக நம்மிடத்தில் இருக்கின்றதா? கண்ணியமான சகோதரர்கள், அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவிங்களுக்கு அவர்கள் குத்தப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார்கள். தனக்கு முன்னால் இருந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரும் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அடுத்த இடம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அவர் மௌத்தா போனதன் பின்னால அங்கட வாப்பா, இங்கிற கணவன், இங்கிற ஒரு இடம் இருக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, தன்னுடைய 2 சகோதரர்களோட சேர்ந்து தானும் அடக்கம் செய்யப்பட்டார். எவ்வளவு நல்லா இருக்கும். அமீராக இருக்கிறார், பொறுப்பாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த பொறுப்பை அவர் துஷ்பிரயோகம் செய்யவில்லை. பொறுப்புகளின்றி வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அமானிதங்களின்றி மோசடி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருக்கு முடியும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆர்டர் போடுவதற்காக வேண்டி, என்ன, நான் வஃபாத்தானதன் பின்னால் இந்த இடத்தில் தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும். அமீருல் முஃமினீன் யாரும் கேட்டுக்கொள்வார்கள். தன்னுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கின்றார்கள், போய் ஹஜ்ரத் ஆயிஷா இடத்துல கேளுங்க, நான் வஃபாத்தான பின்னால என்னுடைய 2 சகோதரர்களுக்கு இடையில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல என்ன நீங்க அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி தருவீங்களான்னு கேளுங்க. நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? வைத்து அமீருல் முஃமினீன் கேட்கிறாரு அப்படிங்க.
அவங்கள்ட்ட போயிட்டு உமர் இப்னுல் கத்தாப் கேட்கிறாரு, அமீருல் முஃமினீன் அல்ல, உமர் இப்னுல் கத்தாப் கேட்கிறாரு, அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அந்த இடத்துல அடக்கிறதுக்கு அனுமதி தருவீங்களான்னு சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அது எனக்கென்று வைத்த இடம், பரவாயில்ல, அமீருல் முஃமினீன் கேட்கிறாரா, விட்டுக் கொடுக்குகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப சொன்னாங்க, நான் வஃபாத்தான பின்னால என்னுடைய ஜனாசாவை வச்சுட்டு எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. சில பேர் அவங்க அமீருல் முஃமினீன் என்ற காரணத்தினால் அனுமதிச்சிருக்கலாம். சொன்னாங்க, வஃபாத்தான பின்னால் போய் கேள்வி. கண்ணியமான சகோதரர்களே, சொன்னாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் உயிருடன் இருக்கும் பொழுது எதை சொன்னேனோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இங்கின ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த அமீர் என்று சொல்லக்கூடிய பதவியை வைத்து, அந்த அதிகாரத்தை வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யவில்லை. நீளமாக தன்னுடைய குடிமக்களுடன் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்து எந்த ஒரு ஊழலும் செய்யவில்லை, அதை வைத்து எந்த ஒரு சதியும் செய்யவில்லை. கண்ணியமான சகோதரர்கள், இது அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நீளமாக நேர்மையாக நடந்தார்கள். உலகத்தில் யார் நீளம் நேர்மையை தவறவிடுகின்றார்களோ, அநியாயக்காரர்களாக மாறிவிடுகின்றார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அதற்குண்டான குற்றப்பரிகாரங்களை நிறைவேற்றியே தீர்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமானவனாக இருக்கிறான். அஸ்-ஸவாஜிர் அன்-இக்திராஃபில் கபாயிர் என்று சொல்லக்கூடிய கிதாபில் இமாமுனா ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஒரு மனிதர் அவருடைய கை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அவரிடத்தில் காரணம் கேட்டார்கள், ஏன் உங்களுடைய கை முழுமையாக துண்டிக்கப்பட்டது? அவர் சொன்னார், நான் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதர். எங்களோட பாசையில சொல்றேன்னா, நான் ஒரு பைல்வான் அல்லது ஒரு ஐயாறு. எனக்கு ஒன்று வேணும் என்று சொல்லி முடிவு செஞ்சேன்டா, எப்படியாவது ஏதாவது விதத்தில் அதனை நான் சாதித்து விடுவேன். கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்தேன். அங்கு ஒரு வயோதிபர் ஒரு மீனை விற்றுக் கொண்டிருந்தார். அந்த மீன் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மீன். அவர்கிட்ட விலை பேசினேன், விற்கும்படி சொன்னேன். அவரை எந்த விதத்திலும் அதனை விற்பதற்கு தயாராக இல்லை. அவரை தப்பிட்டு அந்த மீனை நான் எடுத்துக்கொண்டு போயிட்டேன். எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மீனுடைய முள்ளு அல்லது அந்த மீன் என்னுடைய இந்த பெரும் விரலை கடித்து விட்டது. மீன் கடிச்சா பெரிய எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, சாதாரண மீன் ஒன்று கடிச்சிட்டு எனக்கு, நான் அதை பெரிதாக கணக்கெடுக்கல. அன்று இரவானதன் பின்னால் அந்த கையில கடுமையான வருத்தம். அடுத்த நாள் வைத்தியரிடத்திலே சென்றேன். வைத்தியர் சொன்னார், இந்த விரலை நீங்க எடுக்காட்டி முழு கையையும் எடுக்க வேண்டிய நிலை உண்டாகிடும். உடனடியாக விரல் துண்டிக்கப்பட்டது. அடுத்த நாள் பார்க்கிறாரு, அவருடைய மணிக்கட்டோட வலி ஆரம்பமாகி அது வீங்கி விடுகின்றது, பழுத்து விடுகின்றது. வைத்தியர் சொன்னார், இந்த மணிக்கட்டோட ஓரமாக காட்டி உங்கள்கிட்ட முழு கையும் எடுக்க வேண்டியவர். இப்படிப்படியாக படிப்படியாக முழங்கை கடைசியில புஜம் வந்ததன் பின்னால் அந்த வைத்தியத்தை கேட்கிறாரு, என்ன உங்களோட வாழ்க்கையில நடந்துச்சு, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அவர் சொன்னார், இப்படிதான் ஒரு மீனவர், அவர்கிட்ட மீனை நான் கேட்டேன், அவர் எனக்கு தருவதற்கு சம்மதிக்கவில்லை, அவரிடத்திலிருந்து நான் அநியாயமாக பிடுங்கி எடுத்தேன் சொன்னார் அவர். இதனுடைய விபரீதம் தான் இது. நீங்க உடனடியாக அந்த முதியவரை தேடிச் செல்லுங்கள், அவரை சந்தித்தவரிடத்திலே மன்னிப்பு கோருங்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, முழு கையும் துண்டிக்கப்பட்டவரா அவர் சொன்னார், இந்த கையோட முடியாது, இது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிவிடும். இவன் வயோதிபரை தேடுறாரு. பல வருடங்கள் கடக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை பெற்றுக்கொண்டவுடன் அவருடைய காலில் விழுந்து காலை முத்தமிடுகின்றார். அவர் பயந்துட்டாரு. எழுப்பி கேட்டார், என்ன செய்வீங்க? சொன்னாரே, என்ன நீங்க மன்னிக்கணும், உங்களை நான் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் சொன்னாரு, இந்த டைம்ல இந்த நேரத்துல உங்கள்கிட்ட இருந்த மீனை நான் அபகரிச்சு கொண்டு போனேன் தானே, அதனுடைய விளைவாகத்தான் இந்த கை வைத்திருக்குது. நீங்க என்ன மன்னிக்காவிட்டால் என்ன உயிர் வைத்திருவர் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த வயோதிபர் சொன்னாரு, நீங்க மீன் என்ற கையால பிடிக்கிட்டு போயிட்டீங்களே, அல்லாஹ்கிட்ட நான் சொன்னேன், யா அல்லாஹ்,
இவன் என்னை விட பலசாலியாக இருந்திருக்கிறான், எனவேதான் என்னிடத்தில் இருந்த மீனை பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டான், உன்னுடைய பலத்தை நீ காட்ட வேண்டும் என்று சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சக்தியை, அவனுடைய பலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி விட்டான். இந்த மனிதர் சொன்னார், இப்பொழுது என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். சரி சகோதரனை உங்களை மன்னித்து விட்டேன் என்று அவர் விடுதலை செய்து விட்டார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது நேர்மைக்கு புறம்பாக அநியாயம் செய்யக்கூடிய நேரத்திலே, அநியாயமாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே, அது பிறருடைய பொருளிலாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய வியாபாரத்திலாக இருக்கலாம், அல்லது இன்னொருவருடைய மான மரியாதையிலாக இருக்கலாம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கை வைத்து விடக்கூடாது. ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி, ஒருவரை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி, ஒருவரை தரம் குறைப்பதற்காக வேண்டி ஒரு நாளும் கட்டுக்கதைகளை, இட்டு கதைகளை நாங்கள் கதைத்து விடக்கூடாது. அது அவருடைய மானத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மானம் இருக்குதே, அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காபாவை பார்த்து, காபாவை நீ வெறும் கல்லும் மண்ணும் தான், கல்லும் மண்ணும் தான், உன்னை விட ஒரு முஃமினுடைய அந்த மானம் மரியாதை மிக பெருமதியாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே உலகத்தில் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கை நீதமாக, நேர்மையாக, விட்டு கொடுப்புடன், எங்களுடைய அதிகாரங்களை அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் அடுத்தவர்களுடைய உள்ளங்களை வென்று மரணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே இவன் ஒரு நேர்மையானவர், இவன் ஒரு நீதமானவர் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையுடன் மரணிக்க கிடைக்கும் என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. இவர் ஆகிராவை சீராக்கி கொண்டவராகிவிட்டார். உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நீதம் உள்ளவன், அவன் நீதமாக நடக்கக்கூடியவன். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ஒரு மனிதன் அவன் அநியாயம் செய்து விட்டான் என்றால், ஒரு மனிதன் அவன் நீதமாக நடக்கவில்லை என்றால் உலகத்தில் அதற்குண்டான பரிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றுவான். தப்பி போகும் பட்சத்திலே ஆகிராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உரிமை உடையவர்களுக்கு அந்த ஹக்குகள் நிறைவேற்றப்படும். எந்த அளவுக்கு என்றால், உலகத்திலே ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்தி இருந்தால், கொம்பில்லாத ஆடு அநியாயம் செய்யப்பட்டு விட்டது, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து குத்திய ஆட்டை குத்த வைப்பான், பிறகு மண்ணோட மண்ணாக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடு என்பது அது முக்கல்லஃப்கள் அல்ல, கடமைகள் விதியாக்கப்பட்டதல்ல, ஆறறிவுடையவைகள் அல்ல. அவைகளுக்கே அல்லாஹ் நீதத்தை செலுத்துகின்றான் என்றால் உலகத்திலே அல்லாஹ் ஆறறிவை தந்து, ஈமானுடைய பாக்கியத்தை தந்து, எது சரி எது பிழை என்பதை தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தியதன் பின்னால் நாம் நம்முடைய மனப்போன போக்கிலே உலகத்துடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்றால், நீதம் தவறி நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து விடுவோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கோடான கோடி மக்கள் சேரக்கூடிய ஆகிராவிலே, மஹ்ஷருடைய அந்த நாளிலே நம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழக்கூடிய காலம் ரொம்ப கொஞ்ச காலம்தான். இந்த காலத்துக்குள் ஒருவரை ஒருவர் மன்னித்து, மதித்து, கண்ணியப்படுத்தி, நல்லவராக, நேர்மையானவராக எங்களுடைய குடும்பத்திலும், எங்களுடைய நண்பர்களிடத்திலும், எங்களுடைய வியாபாரத்திலும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலும் உண்மை பேசக்கூடியவர்களாக, நீதமானவர்களாக இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, குற்ற குறைகள் தவறுகளை மன்னித்தல்வாயாக. அன்பு நிறைந்த பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. பெற்றோர்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அந்தஸ்துகளை உயர்த்தி விடுவாயாக. நம்முடைய பெற்றோருடைய ஆயுளை நல்லவர்களை கொண்டு நீளமாக்கிடுவாயாக. நம்முடைய மனை மக்களை சாலிஹானவர்களாக்கி அல்வாயாக. நம்முடைய தலைவர்களுக்கு நேர்வழி காட்டி விடுவாயாக. எங்களை சரியாக வழிநடத்தும் பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய தலைவர்களுக்கு வழிபடும் சிஃபத்தை நமக்கு தந்தல்வாயாக. அன்புள்ள எங்களுடைய வியாபார ஸ்தலங்களை வரக்க செய்தல்வாயாக. எங்களுடைய பொருட்கள் வாங்கலை ஹலாலான முறையில் செய்ததற்கு நீ உதவி செய்திருவாயாக.
அன்புடன் ஒவ்வொரு விடயத்தையும் உலமாக்களை அணுகி தெரிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. யாழ் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்கிடுவாயாக. ஒருவர் புரிந்துணர்வோடு நடக்கக்கூடிய நல்ல தன்மையை நசீபாக்கிடுவாயாக. யாழ் எங்களுடைய மனைவி மக்களை சாலிஹானவர்களாக்கி அருள்வாயாக. யாழ் எங்களுடைய துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்கள் ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.